அன்பு உள்ளங்களே, அயோத்தியில் பாலராமர் சிலை கடந்த 22ஆம் தேதி ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையேற்று பிரதிஷ்டை செய்தார். உலகம் முழுவதும் அயோத்தி ராமர் கோயிலை தரிசிக்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த பாலராமர் சிலையை செதுக்கிய சிற்பி அருண் யோகிராஜ் அளித்த பேட்டியில், பிராண பிரதிஷ்டைக்கு பிறகு ராமரின் சிலை அப்படியே மாறிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில், அயோத்தி ராமர் திருமேனி பிராண பிரதிஷ்டை செய்து முடித்த பிறகு உருமாறிவிட்டது. குழந்தை ராமர் சிலையில் கண்ணும் முகபாவனையும் அப்படியே மாறி தோற்றமளிக்கிறது. நான் வடிவமைத்த போது ராமர் சிலை இப்படி இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உண்மைதான் அன்பு உள்ளங்களே. கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் தெய்வ சிலைகளாக செதுக்கப்படும் போது அது வெறும் உருவம்தான். ஆனால் பிராண பிரதிஷ்டைக்கு பின் வேத மந்திர உச்சாடனையில் உருமாறிவிடும். அபிஷேகம், ஆராதனைகள், வேத மந்திரங்கள் அனைத்தும் நடக்கிற போது அப்படியே அந்த விக்கிரகத்தில் அனைத்து சக்திகளும் ஏறி தெய்வ சக்தி நிரம்பி அதன் நிறமும் மாறிவிடும் என்பதுதான் தாத்பரியம். அதுவும் அயோத்தி ராமர் கோயில் என்பது ஜென்மஸ்தானம். அங்கு தெய்வ சக்தி நிரம்பி இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.